ஸ்ரீ சத்குரு மகா அகத்திய திருவடிகள் போற்றி போற்றி. ஆதிமூல கணபதியே போற்றி, ஆதி சிவனாரே போற்றி, ஆதி சக்தியே போற்றி, ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம தொடர்ந்து மூலாதார பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதி மூல கணபதியாரினுடைய அந்த அருளாசியோடும் நமது சத்குரு ஐயாவினுடைய அருளாசியோடும் மகா காலேஸ்வரர் அருளிய அந்த அற்புதமான மூலாதார பயிற்சிகளை தொடர்ந்து 3 வாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 வாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாரமுமே பயிற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது இப்போ ஒரு எளிதான விஷயமா இருக்கு. ஏன்னா அப்போ தினம் 7 முறை செய்ததை விட இது ரொம்ப எளிமையா இருக்கு. இருந்தாலும் அந்தனுடைய வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கிறத அப்ப செய்ததனுடைய கழிவுகள் இப்ப வெளியேறது, அதனுடைய ஆற்றல் பெருக்கங்கள் இப்ப தேகத்துல வெளிப்படுறது, அன்னைக்கு செய்த பயிற்சி இப்போ எந்த அளவுக்கு இப்ப இன்னைக்கு பலன் கொடுக்குது, எந்த வேலைகள் எல்லாம் நம்மளால எளிதாக செய்ய முடிகிறது அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே நினைக்கிறேன், ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தேகம் எந்த அளவுக்கு பொலிவடைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். எல்லாருமே இந்த தோப்புக்கரண பயிற்சிய ஏற்க முடியாட்டி என்ன செய்யலாம்? கால்ல செருப்பு போடாம நடக்கணும், அப்புறம் தலையில குட்டிக்கிறது, அதை பத்தி எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமுமே முதல்ல அகத்தியர் ஐயா சொன்ன அந்த சத்தியங்களை ஒரு முறை நினைவூட்டி கொள்ளலாம். எல்லோருமே நல்லா ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சிகளை நாம ஏற்கணும் அப்படின்னு ஐயா நம்ம கிட்ட வாக்கு வாங்கியிருக்காரு. எந்த பலனையும் எதிர் நோக்கிடாது நல்ல முறையில நாம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்போம். ஐயாவும் சொன்ன மாதிரி அற்புதமான உணர்வு நிலைகளை நமக்கு கொடுக்கணும். நமது எண்ணங்களினுடைய உணர்வு நிலைகளை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல முதல்ல நாம என்ன பண்றோம், நம்மளை எப்படி நம்ம சுத்தப்படுத்தி ரொம்ப ஒரு அன்பான ஒரு ஆன்மாவாக, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஆன்மாவாக நம்ம நம்மளை எப்படி மாத்திக்கிறது, அதை பத்தின ஒரு சிந்தனை தான் மேலோங்கி இருக்கு. இந்த வாரமும் நம்ம ரொம்ப குறிப்பாக ஐயா கொடுத்த அருளுரை ஒவ்வொரு வாரமுமே ஒரு 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 சில விஷயங்கள் அப்படியே ஆச்சரியப்படுத்தும். ஓ, இதத்தான் அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஞானங்களை ஒவ்வொரு தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். முதன்மையாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஒரு அருளுரை கொடுத்திருக்காங்க. சிவனின் அம்சமான தட்சிணாமூர்த்தி நமக்கு ஐயாவினுடைய ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று அந்த அருளுரையில குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய ஆற்றல்கள் இந்த பூமி கிரகத்துல இன்னைக்கு ரொம்ப அதிக அளவில பரவி இருப்பதாகவும், நாம எல்லாருமே அதை எப்படி பணிந்து போற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய ஆற்றல்களை ரொம்ப நல்லா உணர முடிஞ்சது. எப்படின்னா அன்னைக்கு ரொம்ப விசேஷம், ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப எப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப சைலண்டா ஒரு அமைதியை கொடுத்தாங்க. யாருமே வீட்டுல இல்ல, தனியா இருக்க வச்சாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு சூழல், எந்த வேலையுமே இல்ல, அப்படியே சும்மாவே இருக்க வச்சாங்க. இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு நினைக்கும் பொழுது அவருடைய அருளுரை ஐயா கிட்ட தட்சிணாமூர்த்தி ஆதிசிவனே போற்றி அவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதமான அருளுரை ஒண்ணு வாங்கியிருக்கோம். அது உங்களுக்கு பகிரப்படும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோயில்ல, சிவன் கோயில்ல போகணும்னா முதல்ல சுத்தி வரும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய தெய்வமாக இருப்பாரு. ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்துருக்க மாதிரியும், கீழே சனகாதியர்கள், சப்த ரிஷிகள் அவர்கள் எல்லாம் இருப்பாங்க. குரு அப்படின்னா நம்ம தட்சிணாமூர்த்தி அவர்களை நம்ம சொல்லுவோம். பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் தேவர்களினுடைய குரு. வியாழன் கோளுக்கு உரித்தானதும் நம்ம அந்த குரு குரு பகவான் அப்படின்னு சொல்றோம். ஆனா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு சாக்ஷாத் ஆதிசிவனார் தான். முதலாக தோன்றி மனிதர்களுக்கு வாழ்வின் நிலை ஆதாரத்தை கற்பித்தவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவர் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், பல ஆண்டுகள் கணக்கின்றி அமர்ந்திருந்தார்கள் சப்த ரிஷிகள், சனகாதி முனிவர்கள். அவருக்கு எதிர்க்க அமர்ந்திருக்க எல்லா மக்களும் என்ன ஒண்ணுமே இல்லையேன்னு எப்படி இவர் மட்டும் இப்படி அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாரும் அமர்ந்திருந்த கடைசியில அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு நமக்குள்ள யாரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் இங்க ஐயா நமக்கு கொடுக்கறது எல்லாம் சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கும் நிறைந்திருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்
வெளியில ஏன் தேடுறீங்க, உள்ள தேடுங்க, அக ஆராய்ச்சி பண்ணுங்க, இறைவன் உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பல விதமா உணர்ந்திருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்களும் பெரிய பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் கொடுக்காத விஷயங்களே கிடையாது நமக்கு. இருந்தாலும் இப்ப எல்லாம் சயின்ஸ் இல்லையா, இது அறிவியல் உலகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சயின்டிபிக்கா இவ்வளவு துல்லியமா யார் அது தெய்வங்கள் நமது தேகத்தில் என்ன வேலை செய்யறாங்க, எந்த ஆற்றலை புறத்தினில் ஒரு நாமமிட்டு இந்த தெய்வமாக நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா குறிப்பிடுறது கண்டிப்பாக நம் சத்குரு ஐயாவினுடைய கருணையால் இங்கே அன்பாலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அது. அதே போன்றுதான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய அருளுரையிலையும் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற குருவாக செயல் புரியக்கூடிய நான் எனது தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுமை, நிதானம், நிலைத்த தன்மை, ஆழ்ந்த ஒவ்வொரு செயல்களுமே ஆழ்ந்து நிலைப்பது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. ஒவ்வொரு நிலையும் நீண்ட காலம், அவருடைய காலம் நீண்ட காலமா இருக்கும். எந்த ஒரு செயலும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, பல ஆண்டுகள் நம்ம சப்த ரிஷிகளும் சனகாதிகளும் அவருக்கு முன்னாடி அமர்ந்திருந்ததாக, அவர் அசையாமல் பல பல ஆண்டுகளாய் மக்கள்லாம் இவர் என்ன ஒண்ணுமே அசைய மாட்டேங்கிறாரு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு போன பிறகு இறுதியாக இருந்தவர்களுக்கு அந்த தன்னுடைய பார்வையாலே ஞானத்தை பகிர்ந்து கொண்டாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவர் சொல்றாரு, எனது தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொறுமை, நிதானம். இப்ப இருக்கிற கலிகால மக்களிடத்துல அது இல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் அவரு குறிப்பிட்டிருக்காரு. கண்டிப்பா பொறுமைங்கிறதும் நிதானம்ங்கிறதும் இந்த காலத்து மனிதர்களிடத்தில் முழுமையாக அழிந்து கொண்டு வருவதனை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். நமக்கே சில நேரத்துல அப்படித்தானே இருக்கு. எந்த ஒரு வீடியோ பாக்குறதுனா கூட எல்லாம் அந்த ஷார்ட்ஸ் தான், டக்கு டக்குன்னு அதே டக்கு டக்கு டக்குன்னு சின்ன குழந்தைங்க மதுக்கு தள்ளி 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 பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு முழுமையாக ஒரு மணி நேரம் வீடியோ எல்லாம் பாக்குற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் பொறுமை இருக்காது. அப்படிப்பட்ட காலம். ஆனால் இதுல எல்லா சத்தியங்களும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம், எங்கே அலைந்து கொண்டு இருக்கோம், இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கெங்கேயோ தேடுறோம், எவ்வளவோ கிளாஸஸ் அட்டன் பண்றோம், எவ்வளவோ பணம் செலவழிக்கிறோம். ஆனா அவ்வளவு எளிதாக எந்த செலவுமின்றி அறிவியல் பூர்வமாகவும் மெய்ஞானமாகவும் ஒரு அற்புதமான விளக்க உரைகளை கொடுப்பதோடு எந்த பயிற்சிகளை ஏற்றால் எப்படியெல்லாம் நமக்கு மாற்றங்கள் உருவாகுங்கிறதை சொல்லறதோட சேர்த்து அதை நம்மளுக்கு நடத்தி காட்டக்கூடிய அந்த சக்தியம் நம்ம சத்குரு அகத்திய மகரிஷிகள் ஐயாவிட தான் இருக்கு. ரொம்ப அபூர்வமான பல விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே வராங்க. இதுல தட்சிணாமூர்த்தி ஐயா அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னாக்கா, நான் முதன்மை குரு அப்படின்னு சொல்றேன். தட்சிணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தென் திசையில் வீற்றிருக்கும் மூர்த்தி, நாயகன், இறைவன் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னும் பொழுது நமது சிரசினில் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார், எந்த உறுப்பு, எந்த ஆற்றல் தட்சிணாமூர்த்தியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமது பீனியல் சுரபி. நமக்கு சிரசில் தெற்கு திசைங்கிறது பின்பக்கம். எல்லாரும் நிறைய இப்படி பின்னாடி வச்சு கை வணங்குறதும் வழக்கம். பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தெற்கு திசையில நமது சிரசிலிருந்து உச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல்கள் பீனியல் சுரபியை அடைகிறது. அந்த பீனியல் சுரபியை சூழ்ந்து பாதரச குளம் அப்படின்னு ஒரு ஆற்றல் இருக்கு. அங்க பாதரசம் உருகிய நிலையில் ஒரு அற்புதமான ஆற்றலாக உயிர் கூடினை சூழ்ந்து பாதுகாத்து வருகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஐயா கொடுத்திருக்காங்க. அதற்கு கீழே கூம்பு வடிவத்துல 10 வட்ட அணுக்கள் இருக்கிறது. முதல் வட்ட அணுக்களுக்கு பேர் தான் ஞான அணுக்கள், சத்தியயுக அணுக்கள். அதுக்கு கீழே இருக்கிற 3 வட்ட அணுக்கள் எல்லாருக்கும் தெரியும், திரேதா. அதுக்கப்புறம் துவாபர வட்ட அணுக்கள் 3, கலியுக வட்ட அணுக்கள் 3. அதைத்தான் அடிக்கடி கொடுப்பார். 10 வட்ட அணுக்களையும் கடந்து 11வது வட்டம் உருவாக துவங்கினால் சிரசிற்குள் மனிதர்கள் பாதாளம் நோக்கி பயணிக்கிறார்கள் என்று பொருள்படும். 11வது வட்டம் உருவாகிவிட்டால் அந்த உயிருக்கும் ஆன்மாவிற்கும் உயிருக்கும் உள்ள உடலுக்கும் உள்ள தொடர்பு நிலைகள்லாம் அறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாதாளம் நோக்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா உயராத்மாக்களும் யுகமாற்ற நிகழ்வுகளை ஏற்று நம்மளை எல்லாம் விண்ணேற்றும் பணியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறார் நம்ம அகத்தியர் ஐயாவும் மற்ற அனைத்து தெய்வங்களும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஞானம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிரசுல
ஞான அணுக்கள், சத்திய யுக அணுக்கள், 10ஆம் பட்ட அணுக்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பீனியல் சுரபி, அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய பாதரச குலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய முதன்மையான சில அணுக்கள், மிகவும் குன்றிய 5, 7 அப்படின்னு சில நம்பர்ஸ் கூட குறிப்பிடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஞான அணுக்கள் அவைதான் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இருப்பிடம். எப்படி தட்சிணாமூர்த்தி அவர்கள் அப்படியே அசையாம உட்கார்ந்துருப்பாரு, எல்லாருக்கும் ஞானம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம சிரசுக்குள்ள இந்த ஞான அணுக்கள் என்பது நமது ஆத்மாவுக்கு ஐயா டெபினிஷன் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். பல கோடி பாதரச துகள்களால் உருவான ஒரு கூட்டு கலவை நமது ஆன்மான்னு குறிப்பிடுறாங்க இல்லையா. அதுல சிறைப்படக்கூடிய அணுக்கள் எல்லாம் இந்த 9 வட்டங்களில் சிறைப்படும். சிறைப்பட்ட பிறகு அவை ஆசைகள் நிறைவேறிய பிறகு விடுபடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த ஞான அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது ஆத்மாவின் துகள்கள் தான். அவை சிறைப்படவும் இயலாது, விடுபடவும் இயலாது. எப்போ முக்தி கிடைக்குதோ, பூரண முக்தி கிடைக்குதோ, அப்பொழுதுதான் இந்த ஆன்மாவோடு இணைந்து விண்ணேறுகின்றது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அப்பேற்பட்ட ஞான அணுக்கள், பெரிய பெரிய பாதரச துகள்கள், அதிகமான வெற்றிடத்தினை உடைய அந்த ஞான அணுக்கள் தான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் நமது சிரசினிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது பல காலம் அப்படியே இருக்கும். சிரசுல இறங்கி சிறைப்படுற அணுக்கள்லாம் நிறைய வேலை செய்து ஆசைகள் நிறைவேற தனது ஆற்றல்களை பகிரும். அதுக்கப்புறம் அது விடுபட்டு விண்ணேறிடும். ஆனா ஞான அணுக்கள் ஒவ்வொரு பிறவியிலும் அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்து ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், ஆற்றலை பரிமாற்றம் புரிந்து கொண்டே இருக்கும். பிறகு அந்த உயிர் பிரிந்த பிறகு உடல்ல இருந்து மறுபடியும் போயிட்டு மறுபிறவில மறுபடியும் அதே இடத்துல அமர்ந்து, அதுதான் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சம். அதுதான் நம்ம சிரசில் இருக்கக்கூடிய 10ஆம் பட்ட அணுக்களாகிய ஞான அணுக்கள். அதுதான் நானு அப்படின்னு சொல்லி ஐயாவே அவருடைய அருளுரையில குறிப்பிட்டிருக்காரு. அவர் மிக மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை எமது வடிவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்ம மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் தான் உள்ள போய் நம்மளுடைய மூலாதாரத்துல சேமிப்படையணும். அதுதான் மீண்டும் மேலேற்றம் கண்டு சிவநாடியின் மூலமாக, சுழுமுனை நாடியின் மூலமாக அந்த குண்டலினி சக்தி உயர்வடைவது போல அதை ஏறி நம்ம சகசிராராவோட கலந்தாதான் பூரண முக்தி எல்லாம் ஐயா முன்னாடியே சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது நாம் அனுதினமும் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த மூலாதார பயிற்சிகளிலேயே ஒரு வரி வரும். நம்ம அற்புதமான மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் மெல்லனவே மூலாதாரத்தை சென்று அடைந்து ஆங்கே ஒளியை பரப்புவதாக எண்ணி தியானியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒளி பரவுற மாதிரி அந்த ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா உள்ள. இதெல்லாம் என்னன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி அருளக்கூடிய உன்னதமான ஆற்றல், மிக மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் தான் எனது வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடை ரொம்ப குன்றி இருக்கிறதுனாலையும் அதனுடைய வேகம் குன்றி இருக்கிறதுனாலையும் அது நீண்ட காலம் எடுக்கும் அதனுடைய பயணத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் ரொம்ப பொறுமை, நிதானம். நான் உங்ககிட்ட பூரணமா அடையணும்னா நீங்க பொறுமையோட எல்லாம் செய்யணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய ஆற்றல்கள் மெல்ல மெல்ல சகசிராராவை தீண்டி, சகசிராராவில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தினை தீண்டி மெல்ல மெல்ல அவை பயணித்து மூலாதாரத்தில் உள்ள சகசிராரா சக்கரத்தை அடையும் அப்படின்னு சகசிராராவில் உள்ள மூலாதாரத்தில் கலப்புற்று மூலாதாரத்தில் உள்ள சகசிராராவை அடையும். எப்ப அடையும் அப்படின்னா 343 நாட்களும் நீங்க தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வாருங்கள். மெல்ல மெல்ல அவை ரொம்ப அதிக அளவுல அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி அவர்கள் அதிக ஆற்றலோடு இந்த பூமி கிரகத்தினை அணுகி தனது ஆற்றல்களை பரிமாற்றம் புரிகின்றார். நீரெடுத்து நிலம்பெடுத்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சத்குரு ஐயா ஆயில்ய நட்சத்திர அருளுரையில குறிப்பிட்டிருந்தாரு. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க. அவர் சொல்றாரு, நான் கொடுத்த இந்த மிக 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 நுண்ணிய அற்புதமான ஞான ஆற்றல்கள் உங்க மூலாதாரத்தை சென்று அடையும். நீங்க தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும். ஏன்னா இது டிராவல் பண்றது ரொம்ப ஸ்லோ, ரொம்ப நிதானம், பொறுமையாக தான் இது வரும். இது 343 நாளும் தொடர்ந்து பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டே வாருங்கள். இது கடைசியில மூலாதார சக்கரத்தில் உள்ள சகசிராராவை சென்று அடைந்து ஒரு பெரிய மாற்றத்தினை உருவாக்கும் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அவர்கள் அவருடைய அருளுரையில கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நாம ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தாரு, சாதக தேகமே பாதகமின்றி எமை ஏற்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. சாதக தேகமே, சாதகம் புரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய அந்த தேகம், அந்த உடலை உடையவர்களுக்கு தான்
பாதகமின்றி நான் வந்து அடைவேன். என்னுடைய ஆற்றல் பாதகம் இல்லாம, அதாவது எந்த தடைகளும் இல்லாம உங்களுடைய மூலாதாரத்தை அடையணும்னா நீங்க அந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்க வேண்டும்ங்கிறத சாதக தேகமே பாதகமின்றி எமை ஏற்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. களி மனிதர்கள் எமை ஏற்பது ரொம்ப கடினம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா நம்ம ஐயாவினுடைய அருளுரைகளை எல்லாம் ஏற்று தொடர்ந்து பயிற்சிகளை புரிந்து கண்டிப்பாக அந்த உயரிய ஞானத்தினை பல காலம் காத்திருந்து அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தினை 343 நாட்களாவது நம்ம காத்திருந்து அந்த ஆற்றல்களை பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக அவங்க அருளக்கூடிய காலம் இது, அந்த பொற்காலம் இது. அதனால எளிதில நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலாதாரத்தில் உள்ள சக்கரத்தில் இருக்கக்கூடிய சகசிராராவில் மாத்திரமே இந்த மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் எனப்படும் தட்சிணாமூர்த்தியின் ஆற்றல்கள் சேமிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யாம் இத்தருணத்தில் பயிற்சிகளை ஏற்போரின் சகசிராரா சக்கரத்தோடு இணைந்துள்ளோம். 343 தின பயிற்சிகள் முடிவடையும் தருணம் மூலாதாரத்தில் சென்று அமர்வோம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆற்றல்கள் நம்ம அனைவருக்கும் பூரணமாக கிட்ட வேண்டும் என்று நாம பிரார்த்திக்கலாம். அடுத்தது வந்து ஆதி மூல கணபதி அவர் கொடுத்த அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து ஐயா சொன்ன உணர்த்தினதுதான் எல்லாமே தியரிட்டிக்கலா தான் இருக்கு. நம்ம ஒரு அருளுரையை வாங்கும் பொழுது எல்லாம் ஒரு தியரி ஃபார்ம்ல தான் இருக்கு இல்லைங்களா? நம்ம செவிகள்ல விழக்கூடிய அந்த வார்த்தைகளாக தான் இது இருக்கு. அதை வந்து ஐயா என்ன சொல்றாரு, இது எல்லாமே வந்து வெறும் நாலேஜ், அறிவு, தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிறது செவி வழியா உங்களுக்குள்ள போகிறது எல்லாமே தியரிட்டிக்கல் நாலேஜ், அறிவை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு, பதிவா தான் இருக்கு. இது வந்து ஞானமாக மலரணும் அப்படின்னா நீங்க பிராக்டிக்கலா இதை ஒர்க் பண்ணணும். அப்பதான் பிராக்டிக்கல் விஸ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. பிராக்டிக்கல் விஸ்டம், அதாவது தியரிட்டிக்கல்ங்கிறது நாலேஜ், பிராக்டிக்கல் தான் விஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிற்சிகளும் முயற்சிகளும். நான் என்ன வேணா அருளுரை கொடுக்கிறோம், என்ன வேணா கேளுங்க, எத்தனை வேணா கேள்வி கேளுங்க, நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த பயிற்சிகளை, நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை, முயற்சிகளை மேற்கொண்டு யாரெல்லாம் சீராக செயல் புரிகின்றீர்களோ அவர்களுக்கு தான் ஞானம் என்பது பிறக்கும். இல்லைன்னா ஓகே, இது ஒரு நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி உள்ள போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது மாறிடும். வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜா வச்சுக்காதீங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி இதை பிராக்டிக்கல் விஸ்டமா மாத்துங்க அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருந்தாரு தட்சிணாமூர்த்தி. அதனால ஒவ்வொன்னு நாம செய்யறது எல்லாமே பிராக்டிக்கல். ஐயா கொடுக்குற அந்த தோப்புக்கரண பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே பிராக்டிக்கல் தான். அதை வந்து தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றாரு. ஆழ்ந்து சுவாசித்து மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் மூலாதாரத்தை அடைவதனை கண்காணித்து நீங்கள் தியானிக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு பயிற்சி தியானம் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு காலையில பண்றோம், இல்லைன்னா கூகுள் மீட்ல எல்லாரும் ஜாயின் பண்ணி அந்த ஒரு முறை செய்யும் பொழுது, மூலாதார பயிற்சிகளுக்கான தோப்புக்கரணம் போட்டுட்டு அமரும் பொழுது ஆழ்ந்து சுவாசித்து மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் மூலாதாரத்தை அடைவதனை கண்காணித்து உணர்ந்து தியானியுங்கள் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை வரும். அதுலதான் சத்தியமே அடங்கி இருக்கு. நம்ம உணர்ந்து கண்காணித்து நம்ம சிந்தனைகளை சிதற விடாமல் அப்படியே ஒரு ஒளி உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுதுன்னு நினைச்சு நம்ம உள்ள இறக்கினாக்க அதனுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்கும். பயிற்சியும் முயற்சியுமே பலன் அளிக்கும்னு தட்சிணாமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. கணபதி ஐயா வந்து போன வாரமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. கணபதி அப்படின்னா நம்ம சுழுமுனை நாடி என்பது பீனியல் சுரபியையும் பிட்யூட்டரி சுரபியினையும் இணைக்கக்கூடிய அற்புதமான நாடி. அந்த ஸ்பைரல் ஃபார்ம்ல இருக்கிற 10 வட்ட அணுக்களுக்கு நடுவுல பீனியலையும் பிட்யூட்டரியும் இணைக்கக்கூடியது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நாடியானது 3ஆக பிரிந்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு குழா மாதிரி இருக்கக்கூடியது 3 சின்ன, அதுக்குள்ளேயே ஒரு 3 டியூப் இருக்க மாதிரி கற்பனையில பாத்துக்கலாம். ஒண்ணு வந்து காந்த சக்தி, இன்னொன்னு வெப்ப சக்தி, இன்னொன்னு நஞ்சாற்றலை வெளியே தள்ளக்கூடியது. இது 2 மேல இருந்து கீழே கொடுக்கக்கூடியது, இது கீழே இருந்து மேலே ஏற்றக்கூடியது. 3 யானையினுடைய தும்பிக்கை போன்று இருக்கும். எது கனெக்ட் ஆகுதோ அது மத்த 2ம் சுருண்டு இருக்கும் அப்படின்னு வந்து ஐயா குறிப்பிட்டிருந்தாரு இல்லைங்களா. கணபதியை போற்றினால் காந்த சக்தி உள்ள இறங்கும், ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிள்ளையாரே போற்றி போற்றின்னு வணங்கும் பொழுது நமக்கு வெப்ப சக்தி கிடைக்கும், எடுத்த காரியம் வெற்றி அடையும். விநாயகரை போற்றி விக்னேஸ்வரரை போற்றிங்கும் பொழுது வினைகள், இப்ப நமக்கு உருவாகி இருக்கக்கூடிய துன்ப நிலைகள், கஷ்டங்கள் அது எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்னு விநாயகர் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாரு.
தொடர்ந்து முருகப்பெருமானும் நிறைய விஷயங்கள் போன வாட்டி குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வாட்டியும் ஞான தண்டாயுதபாணியுடைய அருள் உரையிலேயும் ரொம்ப அற்புதமான சயின்டிபிக்கான சில விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இதுல வந்து இந்த இடத்துல விநாயகர் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்ட்டு உள்ள இருந்து தோணுனது. நம்ம வந்து வட இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியா அந்த மக்கள்லாம் வந்து பிள்ளையார் வந்து இளையவர்னும், முருகப்பெருமான் தான் மூத்தவர், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பக்கம் சவுத் பக்கம் தென் பகுதியில எல்லாம் வந்து விநாயகர் தான் அண்ணன், முருகர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு இந்து மதத்துக்குள்ளேயே இது மாதிரி இருக்கிறவங்களுக்கே இது எப்படி யார் அண்ணன் தம்பி, இது என்ன குழப்ப நிலை அப்படின்னு எப்பயோ ஒரு வாட்டி சிந்திச்சு விட்டது, ஞாபகமே இல்ல. அதுக்கான விளக்கத்தை வந்து விநாயக பெருமான் வந்து கொடுக்குறாரு. எப்படின்னா, நமது சிரசுல வந்து பிட்யூட்டரி சுரபி அதுதான் முதல்ல உருவாகக்கூடியது. அதனாலதான் முருகர் பிட்யூட்டரி சுரபி தலைமை சுரபினாலே முருகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப முருகர் தான் மூத்த குழந்தை அப்படிங்கறத அவங்க அங்க பாக்குறாங்க வட இந்தியாவுல. ஆனா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இயங்கணும்னா பீனியல் சுரபியில இருந்து இந்த சுழுமுனை நாடி வழியாக தான் ஆற்றல்கள் வந்தாகணும். அங்கிருந்தான் காந்த சக்தி, வெப்ப சக்தி எல்லாம் இங்க வந்தாதான் அதுக்கு உணவு, அதுக்கு உணவுங்கிற எரிபொருள் கிடைச்சாதான் இது வேலை செய்யும். சோ முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த நாடி சுழுமுனை நாடியாக விநாயக பெருமான் இருக்கிறார், கணபதியார் இருக்காரு. அவருதான் சக்தியிலிருந்து அந்த பீனியல் சுரபில இருந்து அத ஒரு கனெக்ஷன் கொடுத்து பிட்யூட்டரிக்கு தினமும் ஆற்றலை கொடுத்து இயங்க வைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது யாரு வந்து அண்ணன் தான் தம்பிக்கு ஆற்றலை கொடுப்பாங்க, மூத்த குழந்தை தான் இளைய குழந்தைய பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல முதன்மையாக போற்றப்படக்கூடிய தெய்வமாக நாம வந்து கணபதியை பார்க்கிறோம் அப்படிங்கறத வந்து உணர்த்த வச்சாங்க. ஏன் இந்த அண்ணன் தம்பி, இது எல்லாமே சிரசுக்குள்ள நடக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் அண்ணனாக தோன்றுவார். இந்த பக்கம் இப்படி சுழுமுனை நாடிதான் ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமான் மூத்தவராக தோன்றுகிறார். எல்லாம் சிரசுக்குள் நடக்கின்ற ஒரு பெரிய மாய செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல வந்து கணபதியார் கொடுத்த அருளுரையில 2 அற்புதமான விஷயங்கள் இருந்தது. ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னார்னா, இந்த வாரமும் சில கேள்வி பதிகள் மாதிரி சில விளக்கங்களை தருகிறேன் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது பயிற்சிகளை ஏற்போருக்கு உருவாகக்கூடிய அந்த டவுட்ஸை வச்சுதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சில விளக்கங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பாயிண்ட் வந்து அதை பத்தி பேசியிருந்தாரு. அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இருப்பு நிலையை நீங்க பாருங்க, உங்க மூலாதாரத்தின் இருப்பு நிலையை கண்டு உணருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம வந்து இருப்பு நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் ஐயா வந்து இருப்பு நிலை அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. ஒரு வரவு செலவு கணக்கு, ஒரு வீட்டுல இருக்கவங்களும் வரவு செலவு கணக்கு எழுதுவாங்க, ஒரு கம்பெனி நடத்துறவங்க, ஒரு கடை வச்சிருக்கவங்க, எல்லாருமே பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஓராண்டிற்கு எவ்வளவு வரவு வந்தது, எவ்வளவு செலவு இருந்தது, எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம் கிடைச்சதா, லாபமா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதைத்தான் இருப்பு நிலை அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. இதை வந்து உங்க மூலாதாரத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்து இதை கண்டிப்பா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிராக்டிக்கல் சொல்றோம் இல்லையா, பயிற்சியின் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய இருப்பு நிலை என்ன, உங்க தேகத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன, உங்களுடைய வரவு செலவு கணக்கு என்ன, இது லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்க சொல்லி ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மூலாதாரம் தான் நம்மளுடைய முக்கியமாக இருப்பு நிலை. இந்த பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது இந்த மூலாதாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதுல வந்து அதிகமான கழிவுகள் இருந்ததுன்னா என்ன நடக்கும், செலவு அதிகமாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்ன செலவு, உயிராற்றலின் செலவு, உயிராற்றல் விரயமாகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த உயிர் சக்தி நம்ம கிட்ட கழிவுகள் அதிகமா இருந்தா அதை நீக்கிறதுக்கே அதிக அளவுல போகிறதுனால விரயமாகுது. அப்ப என்ன நஷ்டம், தேகத்துல நஷ்டம், பேலன்ஸ் ஷீட்ல வரவு செலவு கணக்குல செலவு அதிகமாகி லாபம் வந்து இல்லாம நஷ்டமா இருக்கு அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நீங்க மூலாதார பயிற்சிகளை அவசியமாக தூய்மையுறுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தூய்மை உறுத்த இந்த கழிவுகள்லாம் நீங்க செலவுகள் குறைஞ்சு நஷ்ட கணக்க குறைஞ்சு நம்மளுக்கு லாப கணக்கு வரும், அதிக அளவுல புண்ணியங்கள் ஓங்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய துன்பங்கள் நமக்கு வரவே வராது. ரொம்ப சின்ன சின்ன துன்பங்கள் அப்பப்ப வந்துட்டு அப்படி இப்படியே போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. சின்ன சின்ன துன்பங்கள் வருது அப்படின்னாலே மூலாதாரத்துல இருக்க கழிவுகள் அதிக அளவுல நீங்கி இருக்கு. பெரிய அளவுல துன்பங்கள் வராம நம்ம பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் தான் அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி கொடுத்திருக்காங்க. வரவு செலக்கு கணக்கு என்னன்னு நம்ம எல்லாரும் அவசியம் பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கலாம், நம்ம தேகத்தை வச்சுதான் நம்ம பாத்துக்க முடியும். தேகத்தினால நம்ம என்ன வேலைகளை செய்ய முடிகிறது,
நாம வந்து தரையில நல்லா அமர்ந்து எழுதுக்க முடியுதா? 1 நாழிகை நேரம், 5 நாழிகை நேரம் ஐயா குறிப்பிடுறதா? பத்மாசனத்தில் அமர முடிகிறதா? எல்லா ஆசன பயிற்சிகளையும் செய்ய முடிகிறதா? நல்லா நடக்க முடியுதா? உட்கார முடியுதா? அதுதான் மெயின். தரையில வந்து நல்லா ஒரு சுகாசனத்திலேயாவது நம்மளால தீர்க்கமாக உட்கார முடிகிறதா? இதெல்லாம் வந்து நமது மூலாதார ஆற்றல்கள் பெருகி இருக்கா? செலவு குறைஞ்சு வரவு பெருகி இருக்கா? லாபம் அதிகமாயிருக்கா? நம்ம தேகம் தான் நமக்கு லாபம். நம்ம தேகம் நல்லா இருக்க பொலிவடைய நமக்கு லாபம் தானே. தேகத்துல பிணிகள் கூட கூட நம்மளுக்கு நஷ்டம் இல்லைங்களா? அந்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அவசியமா நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால எல்லாருமே பேலன்ஸ் ஷீட் போடுங்க, இன்னைக்கே போட்டு நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்தது? 49 நாள் பயிற்சிக்கு அப்புறமே தேகம் நல்லா இருக்கு. இன்னும் 343 நாட்களுக்கும் நம்ம தொடர்ந்து 3 வேலையோ அல்லது 2 வேலையோ அல்லது 1 வேலையோ நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சிகளை தீர்க்கமாக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்க பேலன்ஸ் ஷீட்ல நிறைய வரவு லாப கணக்கு நிறைய இருக்கும். அதாவது உங்க தேகம் பொலிவடையும். எந்த நோயும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானங்க. உடம்பு ரொம்ப பொலிவா இருக்கு, நோய்களற்ற நிலையில இருக்கிறது அப்படின்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆற்றலை வந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமாக ஆதிமூல கணபதி அருளணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன குறிப்பிட்டிருக்காரு? 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, பேலன்ஸ் ஷீட், உங்களுடைய வரவு செலவு கணக்க செக் பண்ணுங்க. எப்படி தேகம் வந்து பொலிவுற்று கொண்டே வருகிறது, லாபம் அதிகரித்து கொண்டே வருகிறதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு மேலும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து இந்த பயிற்சிகளை நாம ஏற்கிறோம் இல்லைங்களா? அதுல வந்து 3 வகையான விஷயங்கள் அவங்க குறிப்பிடுறாரு. இந்த பயிற்சிகளை ஏற்பவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு பிரிக்கிறார். அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் குரூப் வந்து உணர்ந்து பயிற்சி புரிபவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அடுத்தது 2வது உணராது பயிற்சி புரிபவர்கள். 3வது இந்த பயிற்சிகளை குறித்து அறியாது நிலைப்பவர்கள் அப்படின்னு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரிச்சு ஒரு மெசேஜ் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அவர் என்ன அதுல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னாக்கா, 3, அதாவது ஒரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 100 பேர் என்ன செய்யறாங்க, இந்த மூலாதார சக்கரத்தை பற்றி தீர்க்கமாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்றது, நிறைய அருளுரைகள் கேட்கறது, நிறைய நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது, யோக பயிற்சிகளை ஏற்கிறது. மூலாதார சக்கரம்னா 7 சக்கரங்களுடைய நாமங்கள் என்ன, அதற்கு குறித்தான கலர் என்ன, அதனுடைய ஓசை என்ன, அதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது, அந்த கழிவுகளை எப்படி நீக்கிறது, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதிகாச புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் எப்படி பயிற்சிகள் எல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சகாலமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி வச்சிருப்பாங்களாம். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் யாருன்னா உணர்ந்து பயிற்சி புரிவோர். யாரு? ஒரு 100 பேர். அடுத்த குரூப் ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பயிற்சிகள் எல்லாம் புரிவாங்க. ஆனா வந்து ரொம்ப டீட்டெயிலா இந்த சக்கராஸ் பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தோப்புக்கரண பயிற்சி பண்ணுவாங்க, யோகாசனம் பண்ணுவாங்க, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா நடைப்பயிற்சி பண்றாங்க, ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து உணராது இந்த வேலைகளை செய்யறாங்க. அடுத்தது வந்து எதையுமே செய்யறது இல்ல. அவங்களுக்கு வந்து இந்த சக்கராஸ் பத்தி எதுவும் தெரியல. ஆனா அவங்க தன்னிச்சை செயலா இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அதுல ஒரு 100, இதுல ஒரு 100, இதுல ஒரு 100 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்படி ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இதுலயே இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே ஏபிசின்னு 3 பிரிவு இருக்காங்களாம். இந்த செகண்ட் கேட்டகரியில ஏபிசின்னு ஒரு 3 பிரிவு, தேர்ட் கேட்டகரியில ஏபிசி 3 பிரிவு, மொத்தம் 9 பிரிவு மனிதர்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாரு. முதல் பிரிவுல என்ன சொல்லியிருந்தாங்க, உணர்ந்த பயிற்சி. எல்லாம் தெரியும், எல்லா சக்கராசும் எப்படி ஆக்டிவேட் ஆகும், என்ன பயிற்சி பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எல்லாம் சகாலமும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல ஒரு 3, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களாம். ஒருத்தருக்கு வந்து விலகாமை அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தவங்க வந்து இயலாமை, இன்னொன்னு வந்து முயலாமை. 3 இது சொல்லியிருக்காரு, விலகாமை, இயலாமை, முயலாமைன்னு. எப்படின்னா முதல் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து விலகவே மாட்டாங்களா, என்ன கத்துக்கிட்டாங்களோ அத கண்டிப்பா அவசியமா யாரு என்ன நடந்தாலும் மிஸ் பண்ணாம
தொடர்ந்து இந்த தேக பயிற்சிகளை ஏற்று அதற்கான தியான பயிற்சிகளை ஏற்று நிறைவு செய்பவர்கள் யாரு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வந்து என்ன செய்வாங்க, எல்லா விஷயமும் தெரியும், எல்லா சக்கராஸ் பத்தியும் தெரியும், அவங்க கண்டிப்பாக எல்லா பயிற்சிகளையும் தீர்க்கமாக அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே ரெண்டாவது கேட்டகரி எல்லா விஷயமும் தெரியுமா, ஆனா அவங்க என்ன செய்யலாங்க, இயலாமை அது வந்துருது இல்லையா நிறைய பேருக்கு. அதாவது ஒரு வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க, தேகத்தினால் பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும், தரையில அமர முடியாம இருக்கும், தியானத்தை ரொம்ப நேரம் பண்ண முடியாம இருக்கலாம். மேலும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும், வந்து நான் ஸ்டாப்பா இப்போ ஒரு வீட்டுல வந்து பெரியவங்களை பாத்துக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், எல்லாரையும் கணவனை பாத்துக்கணும், அப்படி சில பெண்கள் இருப்பாங்க. சில ஆண்களுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்கும், டே டியூட்டி இருக்கும், வெளி வேலை இருக்கும், நிறைய சுத்துற வேலை இருக்கும், முடியவே அவங்களுக்கு டைம் இருக்காது. அது வந்து இயலாமை கேட்டகரியில தான் வருது அப்படின்றாங்க. ஒண்ணு வந்து தேகத்தினால இயலல, இன்னொன்னு அவங்களுக்கு டைம் கிடைக்காதனால அதிக வேலை இருக்கிறதுனால இயலாமை அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களாம். அடுத்து அதுல மூணாவது குரூப் ஆஃப் பீப்புள் என்னன்னா முயலாமை. அதான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றேன். எல்லாம் தெரியுங்க, ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன், நேரமும் இருக்கு, பயிற்சி எல்லாம் பண்ணலாம், எல்லாம் கத்துக்கிட்டேன், இப்படி இப்படி பண்ணா இப்படி இப்படி இருக்கும், ஆனா சோம்பேறித்தனம். ஒரு நாள் செய்வாங்க, 4 நாள் செய்ய மாட்டாங்க, அப்புறம் ஒரு நாள் செய்வாங்க, 4 நாள் இப்படியே அது வந்து முயலாமை அப்படின்னு ரொம்ப அழகா விநாயக பெருமான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விலகாமல் பயிற்சி பண்றவங்க அடுத்தது என்ன பண்றாங்க, இயலாததுனால பயிற்சி பண்ணல, இன்னொன்னு முயலாததுனால பயிற்சி பண்ணல. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மூலாதார சக்கரம் இல்ல சக்கராஸ் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது, தேகத்தை பத்தி அதுல இருக்க சக்கராஸ் அது எப்படி ஆற்றல்களை பெற்றுக்கொள்வது அதை பத்தி எல்லாம் எந்த கிளாஸும் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, புக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து அதுலயும் 3 கேட்டகரி இருக்கான். இதே மாதிரி விலகாமை, இயலாமை, முயலாமைன்னு இருப்பாங்களாம். அதுல வந்து விலகாமைனா இந்த மாதிரிதான், இந்த ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சுக்கிறது, இல்ல டெய்லி தவறாமல் வாக்கிங் போறது, இல்ல யோகா கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி வீட்டுல நிறைய யோகாசனங்கள், இந்த விஷயம் தெரியாமலே அவங்க பாட்டுக்கு எல்லா பயிற்சிகளையும் எதுல இருந்தும் விலகாமல் சின்சியரா பயிற்சிகளை செய்வாங்க. அடுத்தது கேட்டகரி இதே மாதிரிதான், இயலாது, நல்லா யோகா எல்லாம் தெரியும், அவங்களுக்கு யோகா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்க, ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக அல்லது வயது முதிர்ந்த காரணனால அவங்களால எதுவும் செய்ய முடியாம அதே கேட்டகரி தான், எல்லாம் யோகா கிளாஸ் போயிருப்பாங்க, கராத்தே கிளாஸ் போயிருப்பாங்க, இந்த ஜிம்முக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க முயல்றது இல்ல, சோம்பேறித்தனத்துல டைம் இருந்தாலும் பயிற்சியில் பண்ணாம நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதனை குறித்தும் தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணணும், யோகான்னு ஒரு பயிற்சி இருக்கு, ஜிம்முக்கு போகணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. சக்கராசை பத்தி எதுவும் தெரியாது, தேகத்தை பொலிவுற அமைக்கணும்னா மூலாதார சக்கரத்துக்கு இதை பண்ணணும், அதுக்கு அதை பண்ணணும், அதுவும் எதுவும் தெரியாது. அதே மாதிரி அறியாமையில் இருப்பவர்கள் அவங்களே இதே மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து விலகாமை, இயலாமை, முயலாமை. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், கிராமத்துல இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் இதை பத்தி இல்ல அப்படின்னா கூட அவங்க உடலால உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சிட்டில இருந்தாலும் சரி, விவசாயிகள்னு சொல்லலாம், நிறைய நிறைய வேலைகள் செய்யற ஒரு பாமர மக்கள்லாம் தொடர்ந்து மூட்டை தூக்குறாங்க, என்னென்னமோ கடினமான வேலைகளை எல்லாம் அவங்க எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. அதுலயே அது மாதிரி அறியாமல் இருக்கிறவர்களே அவங்க இயலாதவர்களும் இருக்காங்க. இதே மாதிரி எல்லாம் இருந்தும் நம்ம வந்து உழைச்சாதான் நம்மளுக்கு காசுன்னு இருந்தா கூட உழைக்காம சுத்திட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, முயலாமை. சோ இதே மாதிரி ஒரு இதுலயும் அழகா ஞான கணபதி வந்து ஞானத்தினாலேயே புரிய வைக்கிறார், இந்த 3 கேட்டகரியில் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கொடுக்கறது இங்க 3, அடுத்தது 3, அடுத்தது 3. இதுல வந்து எப்படி ஆர்டர் பண்ண முடியும்னா, உணர்ந்து செய்யறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் முதல்ல நம்பர் 1 ரேங்க் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிடுறாரு. எல்லாமும் தெரியும், எல்லாம் கற்று வைத்திருக்கார்கள், விலகாது தொடர்ந்து அந்த பயிற்சிகளை செய்யறவங்க அவங்கதான் முதல் நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காங்க. அடுத்தது நம்பர் 2 ரேங்கிங்ல இருக்காங்க இந்த செகண்ட் குரூப்ல. இதை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா என்னுடைய தேகத்தை நான் நல்லா வச்சுப்பேன், யோகா பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஜிம்முக்கு போவேன், உடம்ப நல்லா நான் வச்சுக்குவேன், தொடர்ந்து விடாமுயற்சியோட நம்ம செய்யறேன் அப்படின்றவங்க ரெண்டாவது. அதே மாதிரி ஒரு உடல் உழைப்பு விவசாயியோ இல்ல ஏதாவது ஒரு எதை பத்தி தெரியாதனாலும் என்னுடைய உடலுக்கு உணவுக்காகவாவது அவங்க உடல் உழைப்புகளை தீர்க்கமாக கொடுக்குறாங்க, அவங்கதான் 3வது ரேங்க். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இயலாததுல இருக்கவங்க எல்லாம் 4 5 6, அப்புறம் முயலாத இருக்கவங்க 6 7 8 9 ரேங்க் இப்படி நம்ம போட்டுக்க சொல்லி கணபதி அவர்கள் சொல்றாங்க. பஞ்ச தேகத்திலையும் நம்ம வந்து
இந்த மூலாதார சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்ச தேகத்துல இருக்க மூலாதார சக்கரத்தை நம்ம சீரடையத்துக்கான பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்கிறோம். நீங்க எல்லாருமே நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. நம்மை சூழ்ந்து இருக்கவங்களை கூட நம்ம யார் யார் எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து முதல் எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்சது தானே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். எல்லாரும் தொடர்ந்து எல்லா சக்கராச பத்தியும் டீட்டெயிலா அற்புதமா அவங்க கொடுக்குற அந்த அருளுரைகளை கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து பயிற்சிகளையும் நாம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஞான கணபதி ஐயா நம்மளுக்கு கட்டளை போட்டிருக்காரு. எல்லாருமே நீங்க இந்த முதல் ரேங்க் எடுக்கிற குழந்தையா இருங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அருளுரை தான், அதுக்கு விளக்கம் கொடுத்ததுதான் உள்ள வந்து இவ்வளவு அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து எல்லாரும் பயிற்சிகளை செய்யுங்க. தொடர்ந்து இதுதான் சொல்றாங்க, பிராக்டிக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கலா எல்லாத்தையும் கேட்டு வச்சு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. படிச்சு வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கன்னு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு வினா மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுல என்னன்னா, நம்ம வந்து இந்த தோப்புக்கரண பயிற்சி மட்டும் போதுமா? அதாவது எதுக்கு அப்படின்னாக்கா, பஞ்ச தேகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நில தேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி தேகம், ஆகாய தேகம் எல்லாத்துக்குமே இது போருமா? ஒரே தோப்புக்கரண பயிற்சி போதுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த தோப்புக்கரண பயிற்சியை 5ஆ பிரிக்கிறார். இதுலயே எல்லா தேகத்து குறித்தான ஆற்றல்கள், கழிவுகளை நீக்கக்கூடிய ஆற்றல்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, அந்த தோப்பக்கரண பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நல்ல பிரபஞ்ச பேராற்றல்களை வேண்டிக் கொண்டு எல்லாரும் நல்லா ஆழ்ந்து சுவாசித்து மூலாதாரத்தில் காற்றை தேக்கி பின்னாடி அமர்ந்து எழுந்துக்கணும். அப்புறம் காற்றை வெளியேற்றணும். இதுதான் தோப்புக்கரண பயிற்சி நம்ம செய்துட்டு இருக்கோம். அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க காதை பற்றி கொண்டு நீங்க நல்ல ஃபர்ஸ்ட் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அழகா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய வாயு தேகம், வாயு தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீக்கப்படும். நல்ல இழுத்து மூலாதாரத்துல காற்றை உள்ள செலுத்தும் பொழுதே வாயு தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் மெல்ல மெல்ல நீக்கம் அடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா, இன்னும் ஒரு உணர்த்தினது என்னன்னா, நம்ம ஒரு எப்படி வாயு போய் மூச்சை உள்ள இழுக்கும் போது அது எப்படி அதுல இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் மேல தூசியா இருக்குன்னா நம்ம எல்லாருமே டக்குன்னு வாயால ஊதுவாங்க, அப்படின்னு ஊதுனா அந்த தூசி எல்லாம் கொஞ்சம் பறந்து போகிறத பார்த்திருக்கோம். இது கற்பனையில பார்க்கும் பொழுது இந்த வாயு உள்ள போய் அங்கே படிந்திருக்கக்கூடிய அந்த தூசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் பதிவுகள் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நீர் தேகத்துல என்னென்ன மாதிரி படியும், நில தேகத்துல மூலாதார சக்கரத்துல என்ன கழிவுகள், எந்த மாதிரி கோபதாப உணர்வுகள், பயம்ன்ற உணர்வுகள் எப்படி எல்லாம் பதியுது எல்லாம் பார்த்தோம். அது மாதிரி இந்த வாயு தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நாம செய்யற இந்த தோப்புக்கரண பயிற்சியில ஆழ்ந்து சுவாசிப்பதன் மூலம் அது சீரடையும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது வந்து நீங்க தீர்க்கமாக அமர்றோம் இல்லையா, அதை நல்ல காதை அப்படி நம்ம பிடிச்சுக்கிட்டு மூக்க நல்ல சுவாசம் இழுத்துட்டு நம்ம கீழே அமர்ந்து எழுந்துக்கிறோம் இல்லையா, அப்ப அமரும் பொழுது இப்படி நல்ல வேகமா உட்காரும் பொழுது ஐயா குறிப்பிடுறாரு, குருதியானது மேல் நோக்கி பாய்வதினால் உங்களுடைய நீர் தேக கழிவுகள் நீங்கும். குருதியில் அதிர்வுகள் உருவாவதினால் இது நீங்குது அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு உட்காரும் பொழுது நம்ம குருதி வந்து இப்படி நம்ம இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது. உட்காரும் பொழுது டக்குன்னு குருதி வந்து மேலேற்றம் அடையுது, சிரசுல மேலேற்றம் அடையுது, தேகம் முழுவதும் குருதி அப்படியே டக்குன்னு மேலே ஏறும் பொழுது குருதி தான் நம்மளுடைய நீர் தேகம். நீர் சம்பந்தமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸ், எல்லா விதமான குருதி மற்றும் எல்லா விதமான நீர் தன்மையில உள்ள எல்லா பொருட்களும் நம்ம தேகத்தில் உள்ளது எல்லாமே நீர் தேகத்தை சார்ந்தது. குருதி மேலேற்றம் காண்பதினால் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள், நீர் தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கர கழிவுகள் நீக்கமடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த கரங்களால இந்த விரல்களை வச்சு நம்ம இந்த காது நுனியை பற்றி கொள்ளும் பொழுதே தேக உறுப்புகள் எல்லாம் விழித்து கொள்ளுமா. நில தேகம் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நில தேகம்னு குறிப்பிடுறாரு. மேலும் நம்ம அமர்ந்த பின்னாடி இப்படி கீழே இப்படி உட்காரும் பொழுது நீர் தேகத்துக்கான ஆற்றல் போகுது, எழுந்துக்கும் பொழுது நில தேகம், ஏன்னா ஒவ்வொரு உறுப்புமே அதிரும் அப்படின்றாரு. கீழே உட்காரும் பொழுது குருதி அதிருமா, எழுந்துக்கும் பொழுது ஒவ்வொரு உள் உறுப்புகளும் அதிரும். அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய நில தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்துல அந்த நேரத்துல கழிவுகள் நீங்குது
அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி 21 முறை தொடர்ந்து பயிற்சி செய்யறோம் இல்லையா, அப்ப வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும். அப்போ வியர்வை வெளியில வருது. அப்போ உடல்ல என்ன நடக்குது? உஷ்ணம் பெருகுது, வெப்பம் வந்து பெருகுது. அந்த உடலில் பெருகும் வெப்பமே அக்னி தேக மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகளை நீக்கிவிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடைசியில பயிற்சிகளை முடிச்சுட்டு அமர்ந்து தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆகாய தேக மூலாதார சக்கரத்தில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கம் அடைந்து ஆற்றல் பெருக்கம் நடக்கும். இப்ப பாத்துக்கோங்க, இந்த தோப்பு கரண பயிற்சியிலேயே 5 விதமான தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் ஆற்றல்கள் அங்கே உள்ளே பரிமாற்றம் அடைகிறது. நாம உட்காரும் பொழுது ஒரு தேகத்துக்கு நீர் தேகம், எழுந்துக்கும் போது நில தேகம், சுவாசிச்சு காற்றை உள்ள அடக்கும் பொழுது வாயு தேகம், 21 முறை செய்து முடியும் பொழுது அக்னி தேகம், அப்புறம் அமர்ந்து தியானிக்கும் பொழுது ஆகாய தேகம். 5 தேகத்திலும் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தை இது எளிதா தூய்மை பொறுத்து ஒரே ஒரு பயிற்சி தான். இந்த தோப்பு கரண பயிற்சி எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்க. எக்ஸ்ட்ரா யாருக்காவது செய்ய முடியுதா செய்துங்க. 12 மணி, சாயந்தரம் 6 மணி, எவ்வளவு முடியுதோ செஞ்சுட்டா ஈஸியா நம்மளுடைய மூலாதார சக்கரம் தூய்மை அடையும் அப்படின்ட்டு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் என்ன சொல்றாருன்னா, 175 மூலாதார சக்கரம் இருக்குன்னு சொல்லிட்டே வராங்க. அது வந்து என்னைக்கு அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறாங்கன்னு தெரியல. 175 மூலாதார சக்கரத்துல நில தேகம் இருக்கு இல்லையா, அந்த நில தேகத்துல மூலாதார பகுதியில நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் தான் முதன்மையான ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 175ல நம்பர் 1 எது அப்படின்னாக்கா நில தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம். ஏன்னா நம்ம அநாகத பகுதியில கூட மூலாதார ஆற்றல்கள் கலப்புற்று இருக்கு, விசுத்தியில கூட மூலாதார ஆற்றல் கலப்புற்று இருக்கின்றார். ஆனா மூலாதாரத்திலேயே இருக்கக்கூடிய மூலாதார ஆற்றல்கள், அதுவும் தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் முதன்மையானது. 175 அதுல இருந்துதான் பிரிந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாகுது. முதன்மையான அந்த கெமிக்கல் வந்து இதுதான். அதனால இதை நல்லா தூய்மை அடைய வைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றின விளக்கங்களை ஞான தண்டாயுதபாணி வழங்குவார் அப்படின்னு குறிப்பிட்டு முடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஞான தண்டாயுதபாணியை போற்றி போற்றி அவருடைய அருளுரையிலையும் ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து கொடுத்திருந்தாரு. ஞான தண்டாயுதபாணி முருகப்பெருமான் வந்து போன வாரம் ஒரு பயிற்சி மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாரு. எல்லாருமே இந்த பயிற்சிகளை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த தலைமை நல்லா ஆழ்ந்து சுவாசித்து தலைமை சுரபிக்குள் காற்றை நிறைப்பது போல ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காற்றை நிறைத்து அப்படியே நம்ம கண்ணு காது மூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச இயக்கங்களையும் அந்த என்ன ஐம்புலன்களையும் உள்ள இழுத்து அதுக்குள்ள வச்சு ஒடுக்கி அப்புறம் கொஞ்ச நேரத்துல காற்றை நீங்க வெளியேற்றிடலாம். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தேக்கிட்டு வெளியேற்றும் பயிற்சி. எப்படியாவது பிரஸ் பண்ணி வெளியே இப்படி விரியறது சுருங்குறது, சுருங்கி விரிதல்ன்றத தலைமை சுரபியும் அந்த ஆக்டிவேஷன் பண்றதுக்கான பயிற்சியை கொடுத்திருந்தாரு. நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மெல்ல மெல்ல பார்க்கும் பொழுதுதான் அந்த நீல நிறம், மயில் நிறம் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுது. சில தருணங்கள்ல வெளிப்படுது, நிறைய பேருக்கு ஃபுல்லா வெளிப்படலாம். அந்த பயிற்சியும் வந்து தலைமை சுரபியை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி இப்ப வந்து ஒரு பயிற்சி சொல்றாரு. அது பயிற்சி மாதிரி கிடையாது, ஆனா இது ரொம்ப விசேஷமானது. ஐயா வந்து முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, அவரது கையில வந்து தண்டம் வச்சிருப்பாரு இல்லையா, ஞான தண்டாயுதபாணி. அந்த தண்டம்ங்கிற அந்த ஒரு குச்சி, ஒரு கோல் வச்சிருக்காரு இல்லைங்களா. அது வந்து ரொம்ப போன வாட்டி சொன்னாரு, வேல் கீழேந்து வேல் பாயிற மாதிரி ஆற்றல்கள் மேல் நோக்கி பாயட்டோம்னு. இப்ப வந்து மேலேந்து கீழே இருக்கிற மாதிரி அவருடைய தண்டத்தை வைத்து ஒரு பயிற்சி மாதிரி அதை கொடுக்குறாரு. என்ன அவர் சொல்லி குறிப்பிடுறாரு இதுல அப்படின்னாக்கா, நம்மளுடைய அந்த சிவநாடி உள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சந்திரகலை சூரிய கலை சொல்றோம். அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடி, அக்னி கலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுழுமுனை நாடி, சிவநாடின்னு சொல்றது முழுமையாக வளர்ந்த மூலாதாரத்தை போய் டச் பண்ண பிறகுதான் மூலாதார ஆற்றல்கள் மேலேற்றம் அடைய முடியும்னு பார்த்தோம். ஐயா சொல்லியிருந்தாரு. இந்த கொடி போல நம்மளுக்கு அப்படியே காத்துல ஆடுற கொடி போல வளர்ந்துட்டு இருக்கு. அது வந்து அப்படியே ஒரு பற்றி படருவதற்கு ஒரு கோல் இல்லாத மாதிரி அப்படியே அலை பாய்ந்து உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு வந்து என்னுடைய தண்டத்தை நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கற்பனையில கண்ணை மூடி உங்க சிரசுல இருந்து முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த தண்டம் அப்படிங்கிற அந்த கோல் வந்து மேலேந்து இறங்கி அப்படியே போய் இப்படி ஐயா அப்படி கையில புடிச்சிட்டு நிக்கிறார் முருகப்பெருமான். அது வந்து நம்ம தலைக்குள்ள இறக்கி நம்ம மூலாதாரத்துல போய் அது வந்து நிக்கிற மாதிரி ஒரு கற்பனையில பண்ணிக்கிட்டு நம்மள காற்றில் அலை பாய்வது போல வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சிவநாடி வந்து
அதுல வந்து பற்றி படர்ந்து வளர்ச்சி அடையட்டும் அப்படின்னு நீங்க கற்பனையில் கண்டு உணருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா ஆழ்ந்து சுவாசிக்குமா, நல்ல ஆழமாக சுவாசிக்க சுவாசிக்க காற்று உள்ள போகும் பொழுதே அப்படியே அந்த தண்டு மாதிரி அந்த கோல் உள்ள இறங்குறது, அந்த சுவாசத்தின் மூலமாக உள்ள இறங்குறதையும், அதுல இந்த சிவநாடி வந்து நல்லா பற்றி படர்ந்து அது வளர்ந்து மூலாதாரத்தை சென்று அடைவது போலையும் நீங்க கற்பனையில் கண்டு உணர்ந்து இதை பயிற்சியா பண்ணுங்க, மிகுந்த பலன் அளிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த அருளுரையை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அது வந்து எப்படின்னா அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அந்த காற்றுல முல்லைக்கொடி வந்து அலைப்பாஞ்சிட்டு இருக்குன்னு தேர் கொண்டு கொடுத்தான். அது மாதிரிதான் தோணுது, நமக்குள்ள இருக்க சிவநாடி வந்து அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, தீர்க்கமாக வளர்ச்சி அடைய முடியாமல். அதற்காக இந்த தண்டத்தை நான் வந்து உங்களுக்குள்ளேயே பாய்ச்சுறேன், அதை நீங்க கண்டு உணர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த ஆற்றலை அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த சிவ நாடி. அதுலயும் என்ன சொல்றாருன்னா, அகத்தியர் ஐயா என்ன சொல்லுவாரு, எனது ஒளிப்பாலத்தில் உங்க ஒளிப்பாலத்தை இணைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா. நமது ஒளிப்பாலம், அதாவது நம்ம சிரசை கடந்து விடுபட்ட ஒவ்வொரு துகள்களும் அமைத்து கொண்டே செல்கின்ற அந்த ஒளிப்பாலம். ஒரு துகள் விடுபட்ட உடனே அது ஒரு டிஸ்டன்ஸ் அளவுக்கு ரோடு போடும், நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுதான் நமது ஒளிப்பாலம் அப்படின்னு சொல்லுவோம், லைட் பிரிட்ஜ். ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள அந்த லைட் பிரிட்ஜ ஜீவாத்மா ஒரு நாளும் அமைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலையும் விட்ட இடத்துல இருந்து அது தொடர்ந்து அதை அமைத்து கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப கலியுகத்தினுடைய எல்லையில எல்லாரும் பாதாளம் நோக்கி பயணித்திருவோமோ, இன்னும் சில பிறவிகள் எடுத்து இந்த பாலத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் அகத்தியர் ஐயா என்ன பண்ணாரு, இந்த கொடியை, இந்த அலைப்பாயிர கொடியை வந்து இந்த தண்டத்தில் முருகப்பெருமான் ஏற்பதாக சொல்றாரு. அதே மாதிரி அகத்தியர் ஐயா அவருடைய ஒளிப்பாலத்துல வந்து நம்மளுடைய ஒளிப்பாலத்தை எல்லாம் இணைச்சிட்டார். சோ நீங்க மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைங்க, ஆனா நீங்க இனிமே வழி தவறி போக மாட்டீங்க. எப்ப வளர்ச்சி அடைந்தாலும் நீங்க ஓரிரு பிறவி எடுக்க வேண்டி இருந்தாலும் கூட எடுத்து நீங்க கண்டிப்பாக வழி தவறாமல் அங்க வந்து பரமாத்மாட்ட சேர்ந்துருவீங்கன்னு குறிப்பிட்டு இருந்தாரு இல்லையா. அதே மாதிரிதான் முருகப்பெருமான், நான் கீழே இந்த தண்டத்தை அனுப்பி உங்களுடைய அந்த ஒளிப்பாலம் உள்ள போற சிவநாடியை நல்லா கம்ப்ளீட்டா வளர்ற அளவுக்கு நான் வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு அதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வந்து அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னாரு. இந்த இது வந்து இங்கதான் சயின்ஸ், நம்ம முருகப்பெருமான் வந்தாலே விஞ்ஞானம் தானே வருது. எப்படி இந்த 3 நாடிகள் அதை பத்தி சொல்லியிருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல், நம்ம 3 இது சொல்றோம். அதே மாதிரி பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி, சிவநாடி அப்படின்னு 3 நாடிகள். அததான் நம்ம வந்து இடது சுவாசம், வலது சுவாசம், சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை எல்லாமே சொல்றாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள போனோம்னா அது டீப்பா வெவ்வேறு மாதிரி புரிதல் ஏற்படும். இங்க வந்து ஐயா குறிப்பிடுறது என்ன அப்படின்னாக்கா, இந்த 3 படைத்தல், காத்தல், அழித்தல்ன்ற தொழிலை செய்யற பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி, சிவநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளும் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்திருக்கு. பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி இருக்கலாம், இந்த சிவநாடி தான் கம்ப்ளீட் ஆகும் பொழுதுதான் பூரண ஞானம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த 3 நாடிகளையும் வளர்ச்சியுற செய்வது எது, அதற்கான எரிபொருள் எது அப்படின்னு சொல்றாரு. எதுனா நமது அந்த ஆன்மாவும் உயிரும் நமக்கு அருளக்கூடிய அற்புதமான 4 கனிம வளங்கள், அததான் குறிப்பிடுறாரு. பாதரசம், வெள்ளி, தங்கம், தாமிரம், இந்த 4 ஆற்றல்களும் பூரணமாக இந்த 3 நாடிகளின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம பார்த்தோம்னா நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது கூட நம்மளுடைய யூடியூப் இதுலயே போட்டிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். மூலாதாரம் நீங்க நெட்ல போட்டாலே ஒரு பிக்சர் வரும் இல்லைங்களா, ஒரு முக்கோணம் வரும், இது மேல இருந்து இப்படி கீழே வரா மாதிரி, அதை சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், அப்புறம் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும், அப்புறம் 4 பக்கம் 4 இதழ்களை, 4 புறமும் 4 இதழ்களை உடையது. அதற்கு பலவேறு விளக்கங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஞான தண்டாயுதபாணி அவர்கள் கொடுக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இவை 4ம் 4 கனிம வளங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பக்கம் பாதரசம், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, நம்ம 4 திசைகள் சொல்றோம். அது மாதிரி 4 புறமும் பாதரசமும், வெள்ளியும், தங்கமும், தாமிரமும் 4 ஒளி இழைகளாக உருமாறி இந்த 3 நாடிகளையும் வளர்க்கிறது. இந்த 4 கனிம வளங்க ஆற்றல்களும் இருந்தாதான் இந்த 3 நாடிகளும் நன்றாக வளர்ச்சியடையும். முக்கியமாக சிவநாடி பூர்த்தி அடையும். 3 நாடி வளர்றதுக்கும் 4 விதமான எரிபொருள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆன்மாவும் உயிரும் இணைந்து வெளிப்படுத்தக்கூடிய 4 கனிம வளங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சிம்பல் இப்படி காட்டுது. 4 விதமான ஆற்றல்கள் தான் உள்ள முக்கோணமாக இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளிகளும் வளர்ச்சி அடைகிறது, 3 நாடிகளும் வளர்ச்சி அடைகிறது
அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 கனிம வளமும் சரி சமமாக இதுல பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பயிற்சிகளை ஏற்கிறோம் இல்லையா, அப்போ இந்த 4 கனிம வளமுமே சரிசம அளவில் உள்ள ஏற்கப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல பயிற்சிகளை செய்யும் பொழுது உடல்ல அக்னி வெப்பம் ஏற்படுது, நீர் குருதி சூடேற்றம் காணுகிறது. அப்போ தங்கமும் தாமிர ஆற்றலும் பெருகும். ஆழ்ந்து சுவாசித்து அமைதியாக இருக்கும் பொழுது பாதரசமும் வெள்ளியும் பெருகும். ஆன்மாற்றல்களும் உயிர் ஆற்றல்களும் 4 கனிம வளங்களை இந்த பயிற்சிகளின் மூலமே நமக்கு அனுதினமும் அதிக அளவில் உள்ள கொடுக்குது. இந்த 4 ஆற்றல்களையும் நீங்க உள்ள ஏற்கதான் இந்த 3 நாடியுமே நல்லா வளர்ச்சி அடையும், தீர்க்கமாக எல்லா நாடியும் செயல் புரியும். அப்பதான் மூலாதாரம் ரொம்ப பர்ஃபெக்டா இயங்கணும்னா இந்த 3 நாடியும் அங்க போய் உட்காரணும். முக்கோணமாக அக்கண்ணா மாதிரி புள்ளி மாதிரி இந்த இடத்துல 3ம் போய் சரிசமமா அந்த இதுல ஃபிட் ஆனாதான் ரொம்ப பர்ஃபெக்டா மூலாதார சக்கரம் விரிந்து பின்னாடி ஒடுங்கி குண்டலினி சக்திங்கிற அந்த அற்புதமான அதி உன்னத ஆகாய மூலக்கூறுகளை மேலேற்றம் புரிவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆழ்ந்த சுவாசம் புரிகையில் மூலாதாரத்திற்கு இந்த ஆற்றல்கள் எல்லாம் பயணப்படுகிறது. அதே மாதிரி என்னுடைய தண்டத்தை நான் பொருத்துவதனால இனிமே உங்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். விரைந்து உங்களுடைய சிவநாடி வளர்ச்சி அடைவதற்கு அது உதவும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இந்த 4 கனிம வளமுமே எனது தண்டத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு சூட்சமத்தையும் அங்க ரொம்ப சிம்பிளா அப்படியே ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டாரு. என்னுடைய தண்டத்துல என்ன இருக்கு, நான் உள்ளே உங்களுக்கு என்ன செலுத்துறேன், தண்டம் ஒரு குச்சி ஒரு கோல்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன, 4 கனிம வளங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆற்றல், ஒரு ஒளிக்கற்றை, மின்காந்த ஆற்றல், அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான ஒளிக்கற்றை உள்ளே ஐயா செலுத்துவதாக குறிப்பிடுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம்தான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால மூலாதார பயிற்சி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, எல்லாரையும் செய்ய வைங்க. அவங்க கொடுக்கிற போதே ஆற்றல்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருந்தது. உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, தண்டாயுதபாணி அவர்களே குறிப்பிட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிள்ளையாருக்கு நம்ம கணபதிக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சுக்லாம்பரதரம் அது மாதிரி சொல்லுவோம். தமிழ்ல ரொம்ப அழகாக ஔவையார் குறிப்பிட்டிருந்த ஒரு பாடல், பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமகனே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம வீட்டுக்கு தருவோம், எல்லா குழந்தைங்களும் சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தமே என்னன்றது இன்னைக்குதான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. இதைத்தான் ஔவை பிராட்டி அவங்க வேண்டி இருக்காங்க. இறைவன் கிட்ட, ஞான கணபதி கிட்ட அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். இது என்ன, நீங்க நெட்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், இது 4ஐயும் போட்டு பாயசம் செய்து நம்ம பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம நெய்வேத்தியம் படையல் செய்த பிறகு என்ன பிரார்த்திக்கிறாங்க ஔவையார், எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. சங்கத்தமிழ்னா என்ன, இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுதக்கூடிய அந்த மெசேஜஸ், கவிதைகள், வசனம் அப்படி வச்சுக்கலாம். இசை, அப்புறம் நாடகம். ஒரு சினிமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல்ல கதை எழுதுவாங்க, டைலாக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, அப்புறம் மியூசிக் போடுவாங்க, அப்புறம் அதை நடிப்பாங்க. அது ஒரு ஃபுல்லா ஒரு மூவியா ஒரு சினிமாவா எல்லாரும் எளிதில பார்க்கக்கூடிய ஒரு இதுவா மாறுது இல்லையா. அது மாதிரி இயல் இசை நாடகத்தை எனக்கு கொடு, நல்ல அற்புதமான ஒரு தமிழ் ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு அது புறத்திலே நாம இது நாள் வரைக்கும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு முருகப்பெருமான் அவருடைய அருளுரையில கொடுக்கிறாரு. பாலும் தெளி தேனும் அப்படின்னா என்ன, பாலும்னா பாதரசமும், தெளி தேனும்னா வெள்ளி ஆற்றலும், பாகும் அப்படின்னா தங்க ஆற்றலும், பருப்பும்னா தாமிர ஆற்றலும், இவை 4ம் பாத்தீங்களா, பாதரசம் வெள்ளி தங்கம் தாமிரத்தை தான் அவங்க சூட்சமமா குறிப்பிட்டிருக்காங்கன்றதே இன்னைக்கு தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகா, ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நன்றி சொல்லிக்கலாம் ஐயாவுக்கு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரத்துல. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும், இது புறத்துல நாம ஒரு பாயசம் செய்ய படைக்கிறது அது ஒரு நல்ல விஷயம். அதை சாப்பிடும் பொழுது அந்த 4 விதமான ஆற்றல்களும் நமக்கு கிடைக்குங்கிறதும் இதுல உண்மையான விஷயம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதனுடைய சூட்சமம் என்ன, ஒன்னொன்னுக்குள்ளேயும் உள்ள ஒரு சயின்டிபிக்கான அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 வித ஆற்றலும் தான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும்.
இதை வந்து நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவை பிராட்டி சொல்றாங்க. எப்படி அவங்க தருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயிற்சிகளை ஏற்கிறது, தியானம் பண்றது, இதன் மூலமாக நமக்குள்ள நல்ல பயிற்சிகள் புரிந்து உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 4 கனிமவள ஆற்றல்களும் தீர்க்கமாக நமக்குள்ள இறங்கும். தியானமே பெரிய விஷயம். பிரபஞ்ச பேராற்றல்கள் நம்முள்ள இறங்குவதற்கு அவசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நல்ல தியானம் பண்ணுங்க, காந்த சக்தி கிடைக்கும், பாதரச சக்தி கிடைக்கும் அப்படின்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால இந்த தியானம் பண்ணும் பொழுதே நமக்கு எல்லா ஆற்றல் வரும். மூலாதாரத்துக்கான பயிற்சிகளையும் செய்துட்டு தியானமும் செய்யும் பொழுது இந்த 4 விதமான கனிம வள ஆற்றல்களும் வருகிறது. அதைதான் அவை பிராட்டி சொல்றாங்க. நான் நல்லா என்னுடைய தேகத்திற்கு பயிற்சிகளை கொடுத்து நல்ல சுவாச பயிற்சிகளை செய்து மூலாதார ஆற்றல்கள் பெறுவதற்கு உரித்தான எல்லா வேலையும் நான் செய்யறேன். 4 கனிம வளங்களும் உள்ள இறக்கிறதுக்கான அந்த தியான நிலைகள், தவ நிலைகள், யோக நிலைகள் அனைத்தினையும் நான் நன்றாக செய்கிறேன். நீ எனக்கு யானை முகத்தோனே விநாயக பெருமானே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சங்கத்தமிழ் 3ங்கிறதே இந்த 3 விதமான நாடிகள், பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி, சிவநாடி என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான நாடிகளின் வளர்ச்சி. தேகத்திற்குள்ள 3 நாடியில 1, 2 வளர்ந்திருக்கலாம். 3வது நாடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த சிவநாடி இன்னும் பூர்த்தி அடையலன்னு சொல்லப்படுகிறது. பூரண முக்தி கிடைப்பதற்கும் ஞானம் கிடைப்பதற்கும் உண்டல்லி சக்தி ஏற்றமடைவதற்கும் உதவும் ஐயா குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? அதனுடைய அந்த 3 வளர்ச்சியையும் எனக்கு தீர்க்கமாக தந்தருள்வாயாக அப்படின்னு அந்த சுழுமுனை நாடிதான் அந்த முக்கியமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள். எல்லா நாடி நரம்புகளுக்கும் தலைவர் கணபதினு பார்த்தோம் இல்லையா? அதனால அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு இந்த 3 கலைகளையும் தா, சந்திரகலை, சூரியகலை, அக்னி கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து இயல், இசை, நாடகம் சொல்லக்கூடிய அந்த 3 கலைகளையும் தா அப்படின்னு குறிப்பிட்டதனுடைய உள்நோக்கமே இதுதான் அப்படின்னு இந்த சின்னதா ஹிண்ட் கொடுத்திருக்காரு முருகப்பெருமான். ரொம்ப வந்து அற்புதமான விஷயமாக அது வந்து அமைஞ்சிருந்தது. இன்னும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் வந்து ஐயா வந்து நம்ம போன வாரமே பார்த்தோம். முருகப்பெருமான் வந்து தலைமை சுரபியில அந்த அற்புதமான வீரியமான பேரறிவு அணுக்களை எலக்ட்ரான்ஸை உற்பத்தி செய்து தருவாருன்னா நம்ம என்ன செய்யணும்? வீரியமான அணுக்கள் வரணும், என்ன செய்யணும்? நம்ம சும்மா இருந்தா வீரியமற்ற அணுக்கள் எப்படி வரும்? உருகி பிரார்த்தனை பண்ணா எப்படி கிடைக்கும் எல்லாம் பார்த்தோம். அந்த 2 விழிகளிலும் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த துகள்கள் தான் பிட்யூட்டரி கிளாண்டுல போய் இரவு நேரத்துல உராய்ந்து இந்த எலக்ட்ரான் சொல்லக்கூடிய அறிவு அணுக்களை பெருக்குகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் உள்ள இருந்து உணர்த்தப்பட்டது. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானாகட்டும், சித்தர்களுடைய அருளக்கூடிய தீட்சைகள் எல்லா இடத்துலயும் கொடுக்கப்படுகிறது. திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தச தீட்சைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த திருவடி தீட்சை அப்படிங்கிறதே வந்து உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் என்னன்னா, திருவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய இரு விழிகள் அப்படிங்கறதுதான் முருகப்பெருமான் உணர்த்தி இருக்காரு. நம்மளுடைய அதாவது இறைவனுடைய பாதுகைகளை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதையும் திருவடிகள்வாங்க. பாதத்தை கொண்டு தீட்சை அப்படின்னு சொல்றாங்க. பாதுகைகளை வைத்து அதுவும் வந்து விசேஷம். திருவடிங்கிறது அதை புறத்துல அது குறிக்குது. ஆனா அதனுடைய விஞ்ஞான பூர்வமான சத்தியமான விளக்கம் என்னன்னா, நமது இரு விழிகளை தான் திருவடிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, திருவடியை பற்றி கொள்ளுங்கள், இறைவனே நீங்க கண்டிப்பா பாத்திரலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த 2 விழிகளிலும் தான் நம்ம பார்க்கக்கூடிய அளவுல நம்மளுடைய தாய் தந்தை அருளிய ஆன்மாவின் கருப்பொருள் வீற்றுள்ளது. ஆன்மாவே இறைவன். உங்க ஆன்மாவை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இறைவனை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா ஆன்மாவை பார்க்க முடியுதா? பெரிய போராட்டம். உயிர் எங்க, ஆன்மா எங்க, தேடி தேடி நாம ஆன்மா எங்கே ஆன்மா எங்கன்னு நம்ம தேடி அலைகிறோம். நிறைய பிரார்த்தனைகள், தியானம், தவம் எல்லாமே இதை உணர்றதுக்கு, இறைவனை உணர்வதற்கு, நமது ஆன்மாவை உணர்வதற்காக நம்ம செய்யறோம் இல்லையா? இதுல ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஐயா குறிப்பிட்டிருந்தது. இந்த 2 விழிகளிலும் இருக்கக்கூடிய இந்த ஆன்ம துகள்களும் நமது ஆன்மாவினை சார்ந்தது. தாய் தந்தை கொடுத்ததா இருந்தாலும் அது ஆன்ம துகள்கள் தான். அதுதான் இறைவனுடைய அந்த கருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஒளியை உமிழக்கூடியது, ஒளிக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது. இந்த திருவடிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை, அதனாலதான் வந்து கண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் நமக்கு கொடுக்குறாங்க. சிவபெருமான் கண்கள்ல இருந்து ரத்தம் வழியும் போது கண்ணை பிடுங்கி அவர் வைக்கிறாரு. கண்ணப்ப நாயனார் கதைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். நிறைய திருவடி தீட்சைகள் கொடுக்கப்படுறது வந்து இந்த விழிகளுக்கு. ஏன்னா இந்த விழிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐம்புலன்களிலே மூத்த முதன்மையான ஒரு அற்புதமான உறுப்பு வந்து விழிகள். இந்த விழிகளின் மூலமாக நமக்கு வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப அற்புத ஆற்றல்களை கொடுப்பாரு. ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல
முருகப்பெருமான் இருக்காருன்னா அவருக்குள்ள போய் அனுதினமும் அவரை தரிசித்து முருகரை பார்த்து விட்டு வரக்கூடியது நமது விழிகள் தான். இந்த விழிகளையும் நாம ரொம்ப தூய்மையாக வச்சுக்குவோம். நல்லதையே பார்ப்போம், நல்ல சிந்தனைகளையே நம்ம மேற்கொள்ளுவோம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம். ஐம்புலன்களையும் நாம ரொம்ப தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு இது உதவும். முருகப்பெருமான் அருளிய அந்த அற்புதமான விஞ்ஞான பூர்வமான விஷயம் என்னன்னா, நாம இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்று நல்லா தியானம் பண்ணும் பொழுது இந்த 4 விதமான கனிம ஆற்றல்கள் ஒளியாக நமக்குள்ள இறங்கும். அதுக்கு அந்த தண்டமே அவரு அருள் இருக்காரு, அவருடைய ஒளி பாலத்தை அங்க அருள் இருக்காரு. அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், புரியுதோ புரியலையோ அழகா உட்காந்து இதுல வர்ற மாதிரி அப்படியே இந்த யூடியூப்ல குடுக்குற மாதிரி அமருங்கள்லாம் அமருவோம். இது மாதிரி தியானம் பண்ணுங்க, நீர் எடுத்து நிலம் விடுங்க, தோப்பு கரணம் போடுங்க, அற்புதமான ஒரு நாதஸ்வர இசையோடு இந்த பயிற்சிகளை நாம அவசியம் செய்வோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து செய்ய வைப்போம். இதனுடைய பலன்கள் இப்ப தெரியாது, முடிச்ச பிறகு உங்களுக்கு அது என்ன பலன்கள் அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க, என்னென்ன பலன் கிடைக்கும்னு அதை நாம உணர்ந்து ரொம்ப அற்புதமான தேக பொலிவோடு ஒவ்வொரு அன்பர்களும் இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்று மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய சுவாதிஷ்டான மணிப்புரம் எல்லா பயிற்சிகளும் ஏற்று முடிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதான் இந்த பொறுமை நிதானத்தோடு காத்திருந்து எல்லாருமே பூரணமான ஞானத்தினை நாம பெற்றுக்கொள்வோம். அதற்காக தான் அகத்தியரையா கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அன்பு சீடர்களுக்கும் சத்தியயுக வாசிகளையும் பூரணமாக மலர்த்த வேண்டும், பூரண ஞானம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஐயாவினுடைய ஆசை. அதற்காக ரொம்ப தன்னுடைய தவ பலனை எல்லாம் அருளி நம்ம பாதாள லோகம் நோக்கி போகிறவங்களையும் இருக்கிறதுக்கு தேகத்துக்குள்ளேயும் அமர்ந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு சத்குரு அகத்திய மகரிஷிகள். இன்னைக்கு நம்ம மூலாதார கணபதிக்கும் நம்ம சத்குரு ஐயாவிற்கும் ஞான தண்டாயுதபாணிக்கும் பரிபூர்ணமாக உள்ளேர்ந்து ஆத்மார்த்தமா உணர்வு நிலைகளிலிருந்து நாம நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்ளுவோம். அனைவருக்கும் வணக்கம், அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இன்றைக்கான இந்த மீட்டிங் இதோடு நிறைவடைகிறது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி, அனந்த கோடி அன்புகள்.